கொஞ்சம் பின்னாடி நல்லா பின்னாடி வாங்க. உங்க போன்ல கவர் ஆகும், கேமரா கவர் ஆகுது. நல்லா பின்னாடி போயிட்டு வாங்க. எடுக்கலடா சரி விடா ஒரு அடி விடா ஒதுமா சார் உழைப்பட்டு கல்வெட்டு என பெயர் பெற்றார். கலைஞர்களின் காற்றையும் ஞானதேவனையும் படைத்து மனித இயல் வரலாறு ஆராய்ச்சி என முப்பால் கறந்தார். அப்பாலுக்கு அப்பாலாய் சக்கரம் சுழன்றாலும் யார் கண்படுமோ எண்ணெயில் பொறிக்கப்படாத எண்ணெயில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டே இதோ உன்னை போல் வென்று மூங்க நூற்றாண்டு சுழலேற்றி வைக்கிறார். சிதம்பர நாடாளுமன்ற கேட்டுக் கொள்கின்றோம். உள்ள போறீங்க தள்ளி விட்டுற போறீங்க. தொடக்காதீங்கப்பா. தீபா மாமா தீபா அப்படியே ஒதுங்கி வாங்க ஒதுங்கி வாங்க ஒதுங்கி வாங்க தம்பியா தீப்பெட்டி ஏற்றமாங்க ரெண்டு தீப்பெட்டி தள்ளி விட்டீங்க. கொஞ்சம் அப்படி வாங்க கொஞ்சம் அப்படி வாங்க. தள்ளுமா தள்ளுங்க. தூக்கி காட்டுங்க தூக்கி காட்டு காட்டு இத பாத்துங்க, நெருப்பு கீழே வந்துட போகுது. இல்லையா
சின்ன பிள்ளைங்க எப்படி வாங்க எப்படி வந்துருங்க. தலைவரேடி அனைவருக்கும் இனிய வணக்கம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுக்கிணங்க பள்ளி கல்வித்துறையின் சார்பில் காட்டாத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் 30 விழாவாக பள்ளி நூற்றாண்டு விழா, ஆண்டு விழா, நினைவு சிறப்பு விழாவிற்கு மதிப்புக்குரிய மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களும் மதிப்புக்குரிய சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மதிப்புக்குரிய ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கலாம். அமைதியா இருந்து என்னென்ன செய்யுமோ சொல்ல செய்யுங்கப்பா. ட்ரம்ஸ் நிப்பாடுங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரவேற்புரை வழங்குவதற்காக பள்ளி தலைமை ஆசிரியை அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நமது மண்ணின் மைந்தர் விடியல் பயணம் என்ற பெயரில் கட்டணமில்லா பயணத்தின் மூலம் பெண்களின் முன்னேற்றத்திற்கு ஒரு வழிவகுத்த நமது மண்ணின் மைந்தர் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அண்ணல் அம்பேத்கரின் பேரன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரிமை குரல் கொடுக்கக்கூடிய நமது சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். காட்சிக்கு எளியவராகவும் கடுஞ்சல் கூறாமலும் அன்போடு அதிகாரிகளை வழிநடத்துகின்ற நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். என் கடன் பணி செய்து கிடப்பது என்பதற்கேற்ப சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் வீரதீர செயல்களை செய்து வருகின்ற நம் பள்ளிக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஸ்மார்ட் போர்டு வழங்கிய நமது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அரியலூர் மாவட்டத்தில் கல்வித்துறை சிறப்பாக செயல்பட வழிநடத்தி வரும்
மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களையும், மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அம்மா அவர்களையும், வட்டார கல்வி அலுவலர்களையும், மேற்பார்வையாளர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் நம் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள், தற்போது பணியாற்றி வரும் ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் பொதுமக்கள், பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோர் ஆசிரியர் கழகம் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. சிறப்பான வரவேற்புரை அளித்த பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஆண்டறிக்கை வாசிப்பதற்காக பள்ளி பட்டதாரி ஆசிரியர் திரு ஜே காந்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி காட்டாத்தூர் பள்ளி நூற்றாண்டு விழா அறிக்கை. 1925 ஏப்ரல் 6ஆம் நாள் இப்பள்ளி துவங்கப்பட்டு இன்று மிகச் சரியாக ஒரு நாள் கூட முன்னதாகவோ காலம் கடந்தோ இல்லாமல் 5/4/2025 100 ஆண்டை நிறைவு செய்து மிகச் சிறப்பாக நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறது இப்பள்ளி. இப்பள்ளி உடையார்பாளையம் ஜமீன் காலத்தில் தொடங்கப்பட்டு 2 வெவ்வேறு இடங்களில் இடம்பெயர்ந்து திண்ணை பள்ளிகளாக செயல்பட்டுள்ளது. முன்னாள் மாணவர்களின் தகவலின்படி திரு பெரியநாயகம் ஆசிரியர் அவர்கள் வரதராஜன்பேட்டையிலிருந்து கால்நடையாகவே நடந்து வந்து இங்கே தங்கி மக்கள் அளித்த உணவை உண்டு தானே சமைத்து உண்டு மாணவர்களுக்கு திண்ணை கல்வி கற்பித்து இரவு நேரங்களில் வீடு வீடாக சென்று மாணவர்களின் கற்றலையும் மேற்பார்வை செய்து இப்பகுதி மக்களின் கல்வி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்துள்ளார்கள். இவர்கள் காலத்து மாணவர்களாக தற்போது நலமுடன் இருப்பவர்களில் மூத்த நம் பள்ளி முன்னாள் மாணவர் திரு கு வெங்கட்ராமன் 96 வயது கடந்துள்ளார்கள். அந்நாள் கல்வி பயின்ற காலம் 1931 1937 வரை. ஐயா அவர்கள் சமய பணி செய்து ஓய்வில் உள்ளார்கள். இரண்டாவதாக திரு மாசிலாமணி அவர்கள் 83 வயதை கடந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் 1947-48 1952-53 வரையில் கல்வி பயின்று இப்பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தமிழாசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார்கள். ஐயா அவர்களிடம் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் ஆகியோரும் கல்வி பயின்றுள்ளனர். இந்நிகழ்வு இப்பள்ளி எத்தனை பேரை வாழ்வில் சிறக்க வைத்து வேறொன்றை செய்துள்ளது என்பதற்கு சான்றாக உள்ளது. ஐயா அவர்களின் சமகால மாணவர்களாக திரு காசிநாதன் புரவலர், திரு சின்னத்துறை நூலக பொறுப்பாளர் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற எழுத்தர் ஆகியோரும் இப்பள்ளியில் வளர்ச்சியில் பங்களித்துள்ளனர். 1958 65 வரை காட்டாத்தூர் இசட் குளத்தூர் ஒருங்கிணைந்த காட்டாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த ஐயா திரு செங்கமலை அவர்கள் மற்றும் ஊராட்சி வார்டு உறுப்பினர் திரு கோ பெருமாள் அவர்கள் எடுத்த திரு சின்னத்துறை அவர்கள் 1960 காலத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் கீழ் நிர்வாகம் மாற்றப்பட்ட போது 1960-62 தற்போதுள்ள பள்ளி வளாகத்தில் வட்டார வளர்ச்சி நிதி மூலம் தாழ்வாரத்தோடு கூடிய ஓட்டு கட்டடத்தை பள்ளிக்கென்று கட்டி மேம்படுத்தியுள்ளனர். புதிய கட்டடத்தை உடையார்பாளையம் கோட்டாட்சியர் திரு சுப்ராயன் அவர்கள் தலைமையேற்று சிறப்பு விழாவை நிகழ்த்தி சிறப்பித்துள்ளார்கள். பள்ளியின் தலைமை ஆசிரியர் நெட்டலங்குறிச்சி திரு தனப்பிரகாசம், உதவி ஆசிரியர்களாக வெள்ளானத்தம், சிறியோன், சுத்தமல்லி சாமிநாதன் ஆகியோர் இங்கே பணியாற்றியுள்ளனர். மேலும் பணியாற்றிய ஆசிரியர்களாக சின்னப்பன் அவர்கள், திரு அருள்மேரி, ஆனந்தமேரி, பி அந்தோணிசாமி, சின்னதுரை, கலியபெருமாள், BEO, ராஜ் சுந்தரேசன், பி திருநாவுக்கரசு, NK சாந்தி போன்ற ஆசிரியர் பெருமக்களும் இப்பள்ளியில் பணியாற்றி பெருமை சேர்த்துள்ளனர். 2008 ஜூன் 13ஆம் நாள் தொடக்கப்பள்ளியில் இருந்து நடுநிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. தற்போது நம் பள்ளியில் ஒரு பட்டதாரி தலைமை ஆசிரியரும் 2 நிரந்தர பட்டதாரி ஆசிரியர்களும் பாடவாரியாக கணக்கு மற்றும் ஆங்கிலத்திற்கு மற்றும் மாற்றுப்பணி பட்டதாரி ஆசிரியர் அறிவியல் ஆசிரியரும் வகுப்பு வாரியாக 1 முதல் 5 வகுப்பிற்கு தலா ஓர் ஆசிரியர் வீதம் 5 பேரும் LKG UKG வகுப்பிற்கு ஒரு ஆசிரியரும் என்ற அடிப்படையில் 11 பேர் இங்கே பணியாற்றுகின்றனர். இக்கல்வியாண்டில் நம் ஒன்றியத்திலேயே நடுநிலைப் பள்ளிகளில் அதிக மாணவர்களை கொண்ட பட்டியலில் முதலிடம் பெற்று 229 பிள்ளைகளை கொண்டு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பள்ளி குழந்தைகள் அனைவருக்கும் அரசு வழங்கும் விலையுள்ள பொருட்களான சீருடை, 4 செட் பாடநூல் மற்ற 14 பொருட்களையும் குறைவுபடாமல் 3 பருவத்திற்கும் பெற்று வழங்குகிறோம். 1 முதல் எல்லாரும் யார விடுறாங்க. சரிங்க, நல்லதுங்க, விடுங்க பிள்ளைங்க பட்டி கரண்ட் வந்துருமா கொஞ்ச நேரம்.